ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம அங்கே யாரோ புதுசாக நிற்கிறாங்கள, அவங்க ஒரு ஃபோட்டோ எடிட்டர். அவங்க எப்படி வீடியோ கிளியராக எடுக்கிறது அப்படின்னு காமிச்சாங்க எனக்கு. ஓகே, அவங்கள பார்த்தாச்சுல்ல. அடுத்தது இதுதான் மோகன் அங்கிள் நின்று பேசின ஸ்டேஜ். ஓகே, நீங்கள் இங்கே எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக வரும். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே ப்ரேயர் பண்ணுற பிளேஸ் மட்டும்தானே பார்த்தீங்க. ஆனால் இங்கே பண்ணையும் இருக்குது. பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் இப்போ காமிக்கிறேன். நீங்கள் இப்போ பாருங்கள், அங்கே மாடு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுமா? வால் கூட ஆட்டும். இப்போ என்னடா தலையை அந்த சைடு வச்சுக்கிடுச்சு. இங்கே பாருங்க, ஒரு 10 மாடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாடு என்னடா ஓடுது. ஓகே, அந்த பண்ணைக்குள்ளேயே எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாடெல்லாம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். எந்த மங்காவும் இங்கே கீழே விழுந்துடக்கூடாதே. ஒன்ஸ் பார்த்துடலாம். ஒன்றும் விழாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மேலே போயிடலாமா? ஓகே, நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கள்ல, இப்போ எப்படி ஏறி வர்றது, எப்படி இறங்கி வர்றது, அது எல்லாமே இங்கே ஷோ பண்ணுறேன். இங்கே உங்களால் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். நட்ஷல் இருக்கிற மாதிரியே இருக்குது. சரி, ஓகே, அதை தூக்கி போட்டுருவோம். தேவனுடைய தோட்டம் ரொம்ப அழகாகவே இருக்கு. இது அதுக்குள்ளே போயிட்டா மறுபடியும் இங்கே திரும்ப ஏறி வர முடியும். அந்த மாதிரி ஒன்று தான். இதெல்லாம் படி. ஓகே, நல்லா ஏறி வர்றதுக்கு வசதியாக தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க எதிர்க்க இருக்கிறவங்க எல்லாரையுமே எடுத்துகிட்டு தான் காமிக்கிறேன். சில பேர் இப்போ ப்ரேயர் பண்ண கூட வருவாங்க. அடுத்து இதுவே உங்களுக்கு எங்கேருந்து பார்த்தா தெரியும். ஆண்டி, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இதுதான் ஜீசஸ் ரிடீம்ஸ் வர்ஷிப் பாடினவங்க. இங்கே நின்று தான் பாடினாங்க. ஃபுல்லாகவே கவர் ஆகாது. இதை விட ஃபுல்லாக கவர் ஆகணும்னா மேலே போயிட்டு தான் போகணும். Yes, I finished.